சேலம் எஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்எஸ் கண்ணன். சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்டிங் கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ஸோ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி உங்களோட மாலை கூட்டத்தில் உங்களை சந்தித்து பேச போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இந்த முறை நம்ம சந்திக்கும் போது ஒரு வித்தியாசமான டைட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முட்டாளா இரு அப்படின்ற டைட்டில் பேச போகிறோம். உங்கள் சாப்டர் பிரசிடென்ட் மற்றும் ஆஃபீஸ் பேரர்கள் அவங்களோட ஆர்டர் படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான புதுசான டாபிக் பேச போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம நிற்கிறோமா? நிறைய லேர்ன் பண்ணுற விஷயங்களை நம்மளால் நிறுவனத்தில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? இதுதான் நமக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன்னா நம்மளோட லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். நிறுவனத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 20-30% தான் இருக்குது. அப்போ இந்த லேர்னிங்கை எப்படி நாம் நிறுவனத்திற்குள் கொண்டு போவது, இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு திங்க் ஆக்ட் அண்ட் பிஹேவ் லைக் எ லீடர். ஒரு தலைவராக நம்ம டீமை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நாம் நடந்து கொள்வது எப்படி. அடுத்து கிரியேட்டிங் அண்ட் அட்ராக்டிங் இன்டெலிஜென்ட் பீப்புள் அரவுண்ட் அஸ். ஒரு சிறந்த தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை விட திறமையான பல பேரை அவர் பக்கத்தில் வச்சுப்பார். மூணாவது விஷயம், நாம் பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம திட்டமிட்டிருக்கோம், இதுபடி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மையில் சொன்னப்போனால் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. அப்போது கெம்பா அப்ரோச்னு சொல்லுவாங்க. யதார்த்தமாக என்ன நடக்குது, நம்ம எப்படி ரியாலிட்டி செக் பண்ணுறது, நம்முடைய திட்டங்களை அந்த ரியாலிட்டியோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதை பற்றி பேச போகிறோம். அடுத்து ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தட் வி ஹவ் லேர்ன்ட் டு த பெனிஃபிட் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம கம்பெனிக்கு பயனுள்ள வகையில் நம்மளோட லேர்னிங்கை எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்கறது. கடைசியாக ஹவு டு கிரியேட் கண்டினியூஸ் லேர்னிங் ஆர்கனைசேஷன். நான் மட்டும் கற்றுக்கிட்ட போகிறாது, நம்ம ஆர்கனைசேஷன் லேர்ன் பண்ணுற அளவுக்கு அது எபிலிட்டி இருக்கணும். ஸோ ஆர்கனைசேஷனை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வைப்பது எப்படி, இதற்கு கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய கேஆர்ஏ அண்ட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிஐ, இதோட பங்களிப்பு என்ன, இதை நாம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தலாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான், கெட்டிங் திங்ஸ் டன். வாட் இஸ் த சீக்ரெட், இதுதான் பேச போகிறோம். சவாலுக்கு நீங்கள் ரெடியா? நான் ரெடி. சந்திப்போம். தேங்க்யூ.